நான் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு இதை கூடாரம்னு வேதம் சொல்லுது, கூடுன்னு வேதம் சொல்லுது. இங்கே இருந்து கொண்டு இந்த 2 கண்கள் எனக்கு 2 ஜன்னல் மாதிரி கத்தர் கொடுத்துருக்காரு. வீட்டிலேருந்து ஜன்னலில் எட்டி பார்க்குறமே அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். எட்டி பார்த்தா என்ன தெரியுது? நீங்கள் தெரியல. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்குள்ளே? உங்கள் கூடுக்குள்ளே உட்காந்துருக்கிறீங்க, உங்கள் கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. நான் உங்களை பார்த்ததே கிடையாது. நான் என்னத்தை பார்க்குறேன்? உங்கள் முகத்தை பார்க்குறேன் இல்லையா? உங்களுடைய வெளிப்புறத்தை தான் பார்க்குறேன். உங்கள் சரீரத்தில் உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன். முகத்தின்படி தான் எனக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ நீங்களும் நானும் ஆவியாக இருக்கிறோம். நம்ம ஆவி மனிதர்கள். ஆனால் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஆத்துமா இருக்குது, மனம் இருக்கிறது. அதுதான் ஆத்துமான்றோம். இப்படி நாம் இருக்கிறோன்னு சொல்லும்போது லேசாக அப்படியே விளங்க ஆரம்பிக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, மாம்சத்தின்படி நான் ஒருவனையும் அறியேன். அப்படின்னா ஒருவனையும் இந்த வெளிப்புறமாக தெரியுது மாம்ச சரீரம், அதன்படி நான் அறியேன். அவன் எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த ஊர், என்ன பாஷை, என்ன இனம், கருப்பா சவப்பா, நெட்டையா குட்டையா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை நான்ன்றார். மாம்சத்தின்படி நான் ஒருவனையும் அறியேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தோன்னே என்ன கேட்பாங்க? எந்த ஊர்? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த ஊர், என்ன ஜாதி, என்ன குலம் தெரிஞ்சால் கோத்திரம், இப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியம். அதன்படி தான் மனுஷர் அறிவாங்க. அவங்க அதன்படி தான் எல்லாம் செய்வாங்க. பவுலப்பன் சொல்கிறார், நான் யாரையும் மாம்சத்தின்படி பார்க்கறதில்ல, எந்த குலம் கோத்திராலும் பார்க்கறதில்ல. நான் என்னப்படி பார்க்குறேன்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. என்ன சொல்கிறாரு? வெளிப்புறத்தை பார்க்கறதில்ல நான், அவன் கிறிஸ்துவுக்குள்ளே என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். எங்கே புது சிருஷ்டியாக இருக்கிறான்? உள்ளான மனிதனில். வேதவசனம் உள்ளான மனுஷனை பற்றி பேசுது. நம்முடைய உள்ளான, புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ புறம்பான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கான் எனக்கு, அதான் இந்த வெளியில் பார்க்குற மனுஷன். உள்ளான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த உள்ளான மனுஷன் தான் ரியல். அப்போ புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கான். வயசாகிட்டே போகுது, முடி நரைக்குது, தோற்றம் மாறுது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மெருகேறிட்டே போகுது. இன்னும் சூப்பராக ஞானி ஆகிட்டு இருக்கிறான். இன்னும் நல்ல அறிவு வருது, இன்னும் நல்ல விவேகம் இருக்குது, இன்னும் நல்ல புத்தி இருக்குது, பக்குவம் இருக்குது, எல்லாம் இருக்குது உள்ள. கவனிச்சிருக்கீங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன்றார். அப்போ நமக்குள்ளே பாருங்கள், காணப்படுற ஒரு மனுஷன் இருக்கிறான், காணப்படாத விதத்தில் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர் இருக்கான். உள்ள இருக்கீங்களா? அப்போ